ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பித்திருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க, தைரியமாக இருக்க, மன ரம்யமாக இருக்க, நான் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அவர் அப்படியே செய்வார். இந்த நாளிலே 1 சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனை குறித்து நேற்று சொன்னேன். இப்பொழுது நான் வாசிக்கிற வசனம் என்னவென்று கேட்டால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காமல், பாவிகளுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா வேதத்தை வாசிக்கிறவனா இருக்கணும், தியானம் பண்ணுகிறவனா இருக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். அவன் எங்கே இருக்க மாட்டான் என்று கேட்டால், துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு உடன்பட மாட்டான், பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டான், பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்க இடத்துல உட்கார மாட்டான். அவனுடைய காரியம் எப்படி கேட்டால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனாயிருப்பான். அப்படி செய்கிறவன் பாக்கியவானாயிருப்பான். மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் எவன் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவன், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன், துன்மார்க்கருடைய ஆலோசனையை வெறுக்கிறவன், பாவிகளுடைய வழியில் நிற்காதவன், பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதவன், அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான்னு கேட்டுக்கால், அவன் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அவன் நான் தான் யாந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற நான், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற நான், பாக்கியவானாகிய நான். மேக் இட் யுவர் ஓன். இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் 3 காரியங்கள். உள்ள நீர்க்கால்களின் ஓரமாய், அதற்கு சோர்ஸ், வளர்ந்து வரத்துக்கு சோர்ஸ் பலன், அந்த மரத்துக்கு தேவையானது நீர்க்கால்கள். அங்கே நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து, என்னென்ன சீசன் வருதோ அந்தந்த சீசனுக்கு ஏற்றதான கனிகளை கொடுத்து, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எந்த காலத்திலும் பசுமையாக இருப்பான். எரேமியாவில் நேற்று நான் சொன்னது போல 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, மழை தாழ்ச்சியான காலத்திலும் இலை உதிராது இருக்கிற பச்சையான மரத்தை போல் இருப்பான். காலமெல்லாம் அவன் பசுமையாக இருப்பான். அவன் அதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன கேட்டால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் பற்றியும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே, இந்த திங்கட்கிழமை காலிலே தேவனாய் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனங்களை தந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவை சொல்லப்பட்ட வசனத்தை போலவே உம்முடைய வசனத்தை சார்ந்து ஜீவிக்க, உம்முடைய வசனத்தை தியானித்து ஜீவிக்க பாக்கியவானாய் காணப்பட, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல, தன்னுடைய காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல இருக்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்யப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் காணப்பட, இந்த அருமை பிள்ளைகளாக்கும் எங்களுக்கும் நீர் ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி. இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான், தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதெல்லாம் உங்களை குறித்து காரியம். God bless you abundantly again and again and again and again. Amen.